ஹலோ குட்டி நண்பர்களே, இன்னைக்கு நாம ஒரு அழகான கதை கேட்க போறோம். இந்த கதை குட்டி யானை கண்ணனை பற்றியது. கண்ணன் ஒரு காட்டில் வாழ்ந்தான்னு. ஒரு அழகான பசுமையான காடு. அந்த காட்டுல நம்ம குட்டி யானை கண்ணன் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தது. கண்ணன்னா யாருக்கு தான் பிடிக்காது? அதனுடைய பெரிய காதுகள், துருதுருப்பான தும்பிக்கை, இதெல்லாம் பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? கண்ணன் ரொம்ப நல்ல மனசு கொண்ட யானைதான். ஆனா அதுகிட்ட ஒரே ஒரு சின்ன பழக்கம் இருந்தது. அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? என்ன பழக்கம்னா, யாராவது உதவி கேட்டா உடனே நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுமா. நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லியே நிறைய உதவிகளை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் குட்டி முயல் ஒன்று கண்ணன் கிட்ட ஓடி வந்தது. கண்ணா கண்ணா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு கேட்டுச்சு. கண்ணன் அப்போ ஒரு பந்தாட்டத்தை விளையாடி கொண்டிருந்தது. உடனே முயலே, இப்போ நான் விளையாட போறேன், அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிடுச்சு. முயல் பாவம் தாகத்தோடவே அங்கிருந்து நகர்ந்து போனது. அடுத்த நாள் ஒரு அழகான குட்டி பறவை கண்ணன் கிட்ட வந்துச்சு. கண்ணா கண்ணா, என் கூடு கீழே விழுந்துடுச்சு, என் குஞ்சுகள் உள்ள இருக்கு, அதை கூட்டில வைக்க எனக்கு உதவி செய்வியான்னு கேட்டது. அப்போதும் கண்ணன் என்ன சொல்லியிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சரி சரி, நாளைக்கு வந்து உனக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ விளையாட போயிடுச்சு. பறவை ஏமாற்றத்தோட தன்னோட குஞ்சுகளை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாம கவலைப்பட்டுச்சு. குட்டி நண்பர்களே, நாம மத்தவங்களுக்கு உதவி செய்ய மறுக்கும்போது ஒரு நாள் நமக்கும் ஒரு கஷ்டம் வரலாம் இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம கண்ணனுக்கும் நடந்தது. திடீரென ஒரு நாள் கண்ணன் காட்டிற்குள் விளையாடி கொண்டிருக்கும்போது கவனக்குறைவாக ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்துவிட்டது. ஐயோ பாவம் கண்ணன்! எவ்வளவோ முயற்சி செய்தும் அதால வெளியே வர முடியல. அழுதுகிட்டே உதவி கேட்டு சத்தம் போட்டுச்சு. கண்ணன் பள்ளத்தில் விழுந்து கத்திக் கொண்டிருப்பதை நம்ம குட்டி முயலும் பறவையும் கேட்டுச்சு. உடனே அவைகள் என்ன நினைச்சிருக்கும்? நாம அவனுக்கு உதவி கேட்டப்போ அவன் நாளைக்குன்னு சொன்னான், இப்போ நாம ஏன் அவனுக்கு உதவணும் அப்படின்னு நினைச்சிருக்குமா? சரியாக நினைத்தீர்கள். அப்படி நினைக்கவே இல்ல. கண்ணன் நமக்கு உதவ மறுத்திருக்கலாம், ஆனால் நாமும் அப்படி செய்யக்கூடாது. நாம கண்ணனுக்கு உதவணும் அப்படின்னு அந்த நல்ல மனசு கொண்ட முயலும் பறவையும் முடிவு செஞ்சுச்சு. உடனே அவைகள் ஓடிப்போய் மத்த காட்டு மிருகங்களையும் உதவிக்கு கூப்பிட்டுச்சு. அணில்கள், குரங்குகள், நரிகள்னு எல்லா மிருகங்களும் ஓடி வந்தன. எல்லாம் சேர்ந்து கண்ணனை பள்ளத்திலிருந்து வெளியே இழுத்தன. எவ்வளவு பெரிய உதவி இது! பள்ளத்திலிருந்து வெளியே வந்த கண்ணன் ரொம்பவும் வெட்கப்பட்டது. அதனுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் கொட்டியது. அப்போதான் கண்ணனுக்கு புரிந்தது, நான் உதவி செய்ய மறுத்த போதும் எனக்கு இந்த நண்பர்கள் உதவி செஞ்சிருக்காங்க. நாம மத்தவங்களுக்கு நல்லது செஞ்சா அது ஒரு நாள் நமக்கே திரும்பி வரும். இந்த காட்சி ஒரு பொன்மொழியை நமக்கு ஞாபகப்படுத்துது: செய் நன்றி அறிதல். மத்தவங்க நமக்கு செய்த உதவியை நாம ஒரு போதும் மறக்கக்கூடாது. அந்த நாளிலிருந்து நம்ம குட்டி யானை கண்ணன் முற்றிலும் மாறிடுச்சு. யாராவது உதவி கேட்டால் ஒரு நொடி கூட யோசிக்காமல் உடனே ஓடிப்போய் உதவி செய்ய ஆரம்பிச்சது. முன்பு உதவி கேட்ட முயலுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தது, பறவையின் கூட்டையும் கவனமாக சரி செய்து கொடுத்தது. எல்லாரும் கண்ணனை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. கண்ணனும் எல்லார் கூடவும் அன்பா வாழ்ந்து வந்தது. குட்டி நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நீங்க என்ன பாடம் கத்துக்கிட்டீங்க? எல்லாருக்கும் நல்ல மனசு வச்சிருந்தா நல்லது நிச்சயம் நமக்கு திரும்பி வரும். மத்தவங்களுக்கு உதவினா அவங்க நமக்கு உதவுவாங்க. அதனால நீங்களும் உங்க நண்பர்கள், குடும்பத்தினர், சுத்தி இருக்கிறவங்கன்னு எல்லாருக்கும் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. உங்க வாழ்க்கை இன்னும் அழகா மாறும். மீண்டும் ஒரு அழகான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.